நம்ம கடைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் 2 பேர் வந்திருந்தாங்கங்க. அவங்க வந்து ஒரு 3 பொருட்களை சர்வீஸை வந்து பார்க்குறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதில் ஒன்று இந்த கேமிங் பேடுங்க. இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு தான் சொல்லி தந்திருந்தாங்க. இதை தான் சர்வீஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து சார்ஜ் வந்து போடுறதுக்கு மினி யூஎஸ்பி வந்து தந்திருக்காங்க. பின்னாடி ஒரு கேமரா இருக்குது. அதுக்கடுத்து எஸ்டி கார்டு வந்து போடுறதுக்குரிய போர்ட்டும் வந்து இருக்குங்க. இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. சரி, ஓகே, இது என்ன ப்ராப்ளம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சார்ஜ் வந்து போட்டு பார்த்தேன், சார்ஜ் ஏறல. அது போக போர்ட்டுமே கடகடன்னு ஆடுது. இதை கலட்டி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஸ்க்ரூவை வந்து கலட்டிட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து அந்த பேட்டரி பின்னாடி தந்திருக்காங்க. அதுக்கடுத்து கேமரா வந்து பக்கத்துலேயே சின்னது இருக்குது. அது போக ஸ்பீக்கர் வந்து இந்த சைடு தனியாக தொங்கிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே இருக்குது. அது போக போர்ட்டுமே பாருங்கள், அதுங்க வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஆடுது கிடுக்கிடுன்னு. எனக்கு தெரிஞ்ச அந்த போர்ட்டு தான் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து 4 ஸ்க்ரூவையும் கலட்டிட்டு போர்டோட எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து எடுத்துட்டேன். இது வந்து டிஸ்பிளேயோட சேர்த்து வந்துருச்சுங்க. அதுக்கடுத்து அந்த இதை கையோடு தான் தொட்டேன். கையோடு வந்து போட்டு வந்து பிடிங்கிட்டு வருது. சரி, ஓகே, அதை தாங்க மாற்றணும். அதை வந்து அப்படியே தனியாக எடுத்துகிட்டு அப்படியே சால்ட்ரிங் அயனை வச்சு தான் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்ற போகிறோம். சப்போர்ட்டுக்கு 4 சைடு வந்து அந்த இதை வந்து சால்ட்ரிங் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த பின்னை வந்து அங்கே சால்ட்ரிங் வந்து பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. இதில் அதை மட்டும் பார்த்து வந்து பண்ணணும். பார்த்து வந்து அங்கே சால்ட்ரிங் வந்து பண்ணி அந்த போர்ட்டை வந்து வச்சு பின்னாடி வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணி கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அந்த போர்ட்டை வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணியாச்சுங்க. அதுக்கடுத்து சார்ஜ் வந்து போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் வந்து போட்டு பார்த்தேன். அதில் வந்து ப்ளூ கலர் லைட் எரியுது, ஆன் ஆயிடுச்சிங்க. டிஸ்பிளேவும் வந்து ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து ஆன் ஆனதுக்கடுத்து ஒரு ஃபோட்டோ வந்துச்சுங்க. அதில் நம்ம விஜய் அண்ணாவும் பிரதமர் மோடி அவங்களும் கை கொடுத்த மாதிரி இருந்தாங்கங்க. எப்படியோ டிஸ்பிளே ஆன் ஆயிடுச்சிங்க. அதுக்கடுத்து சார்ஜ் வந்து ஏற ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இல்லை வந்து அந்த போர்ட்டு தான் பிரச்சனையாக இருந்திருக்குங்க. அதுக்கடுத்து எப்படி இருந்துச்சோ அதுபடியே வந்து அசம்பிள் வந்து பண்ணிட்டேன். சார்ஜ் வந்து இதுக்கு ஒரு மணி நேரம்னாலும் ஏறணும். ஏறிடுச்சு அப்படின்னா அதுக்கடுத்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து கேபிள் வந்து போட்ட மணியை வந்து விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஆன் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் லோட் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேம்னா இன்பில்டாகவே இதில் தந்திருக்காங்க. அதையே நம்ம வந்து விளாண்டுக்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படியே கொஞ்சம் நேரம் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து பிடிச்ச கேம் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேரியோ. அதை வந்து விளாண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அதை வந்து விளாண்டு பார்த்தேங்க. ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஸ்பிளேயில் வந்து நல்லா கலர்னா நல்லா குவாலிட்டினா நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் லைட்டாக வந்து விளாண்டேன். அதுக்கடுத்து ரொம்ப பிடிச்சது கான்ட்ரா. அதையுமே வந்து விளாண்டு பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. சின்ன வயசில் இது வந்து ரொம்ப விளாண்டுருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வயசில் எந்த கேம் வந்து விளாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை எப்படியோ சர்வீஸ் வந்து பார்த்தாச்சுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் வந்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.